டேய் தமிழ்நாடு கணக்கு அதுதான் பூமியில் நான் உட்காந்துருக்கேன், நீதிமன்றமாக உட்கார வைடா, எப்படி எப்படி ஆட்டுதா ஓட்டுதான்னு பார்ப்போம் அப்படின்னு கணக்கு போடுறாரு பார்வதி அம்மா. தமிழ்நாடு கணக்கு முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா. நீதிமன்ற கோர்ட்டில் பார்த்தா சென்னை மெட்ராஸ் மேயர் ஒரு பெண்ணுக்கு ஆடையை போட்டு நீதிமன்றமாக உட்கார வச்சு ஆட்டிட்டானா 4000 கோடி. அதுக்கு முன்னால் எத்தனாயிரம் கோடி. இந்த தமிழ்நாட்டில் 2 கட்சிக்கார பேர்களும் செஞ்ச கூத்து, பூமியை அழிச்ச கூத்து, சென்னை மெட்ராஸில் ஏரி குளங்களை அழிச்ச கூத்து, பூரா நெல் விளையும் பூமி, நவதானியம் விளையும் பூமி, நடிகர் நடிகை, அடுத்தாப்புல அரசியல்வாதி, நடிகர் நடிகை, ஆணும் பெண்ணும் 2 தரப்புல ஆட்டம் ஆடி நாடகம் ஆடி சென்னை மெட்ராஸ் பூரா விவசாயம் விளையும் பூமியை அழிச்சு வச்சிருக்கான். அப்ப பஞ்சாயத்து போர்டுக்கு நீதிமன்றத்தை எப்படி உட்கார வச்சிருக்கான்? இப்ப எல்லா மக்களும் பார்த்தது தமிழ்நாடு முழுவதும் கருப்பு சிவப்பு ஆடையை கட்டி நீதிமன்றத்தில் உட்காரு அப்படின்னு திமுக கட்சிக்காரன் உட்கார வச்சு ஆட்டி பாடாக்கி வச்சிருக்கானா. செத்த பேப்பர் டெல்லி டு தமிழ்நாடு டெல்லி பேப்பரை வாங்கி எப்படியே ஓட்டானா மோட்டா பேல முக்கால் சத்தியம். நீதிமன்றம் கோர்ட்டு உட்கார வச்சிருக்கான் பஞ்சாயத்து போர்டுக்கு தலைவர். எப்படி நீதிமன்ற கோர்ட்டு தானே. இப்போ உங்களுக்கு புரியல இல்லையாப்பா? கணக்கை பார்த்துக்கோ. தமிழ்நாடு முழுவதும் நீதிமன்ற கோர்ட்டில் பார்த்துக்கோ, டெல்லியிலேருந்து ஊடாடப்பட்ட மாநிலத்திலும் பார்த்துக்கோ. நீதிமன்ற கோர்ட்டு கணக்கு போட்டார். நீதிமான், நீதித்துறை, நீதிபதி, ஜட்ஜி கணக்கு எழுதிட்டார். நீதி அரசர் கணக்கு எழுதார். இராணுவ தளபதியார் கணக்கு இந்த நீதிமன்றத்தை நடந்த முறை பிடிப்பார். வானரப்படை வச்சு பிடிக்கல, உள்ள செயலறைக்கு போய்கொண்டே இருப்பான். முக்கால் சத்தியம்.